ஹலோ. மேடம், நான் மதுவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க மேடம். மேடம், மது உங்க கூட தானே இருக்கா? இல்லையே, அவளை ஊர்ல இருந்து கிளம்புறப்பவே இறக்கி விட்டோமே. என்ன மேடம் சொல்றீங்க? அவளை எதுக்கு இறக்கி விட்டீங்க? டூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கப்போ அவளுக்கு திடீர்னு கடுமையான ஸ்டமக் பெயின் வந்துருச்சு. அதனாலதான் அவளை இறக்கி விட்டோம். ஸ்டமக் பெயினா? ஆமா மேடம். அப்படின்னா நீங்க எனக்கு தானே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படி சொல்லாம நீங்க எப்படி அவளை தனியா இறக்கி விட்டீங்க? அது எப்படி மேடம் நாங்க அவளை தனியா இறக்கி விடுவோம்? நாங்க உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணி சொல்ல இருந்தோம். ஆனா நீங்க ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருப்பீங்க, போனை எடுக்க மாட்டீங்கன்னு அவ தான் சொன்னா. மதுக்கு நேத்தே ஸ்டொமக் பெயின் வந்துருச்சாமே. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எதுக்கு டூருக்கு அனுப்புனீங்க? இல்ல மேடம், அவளுக்கு அப்படிலாம் ஸ்டமக் பெயின் வரவே இல்ல. அவ நல்லா தானே இருந்தா. என்கிட்ட அவ சொன்னதை தாங்க உங்களுக்கு சொல்றேன். நேத்தே கடுமையான ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்கீங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஸ்டொமக் பெயின் வந்துருச்சுன்னு அவ தான் சொன்னா. பாத்தீங்களா அந்த குள்ள நரி குணம் பிடிச்சவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு. சாரி மேடம், நேத்து அவளுக்கு வயிற்று வலி வந்தது உண்மைதான். அவ ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் சரியானதுனால அவளை அனுப்பி வச்சோம். ஆனா பாருங்க, திரும்பவும் வயிற்று வலி வந்திருக்கு. ஆமா, அவளை யார் கூட அனுப்பி வச்சீங்க? நீங்க பிஸியா இருக்கிறதுனால போனை எடுக்க மாட்டீங்க, அதனால எங்க பூர்ணி சித்திக்கு போன் பண்ணுங்கன்னு மதுதான் சொன்னா. அதனாலதான் அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னோம். அவங்க வந்து அவளை கூட்டிட்டு போனாங்க. பூர்ணி வந்து கூட்டிட்டு போனாளா? ஆமா மேடம். நீங்க விசாரிக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. மது வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா?